வணக்கம். வருகிற சனி பெயர்ச்சியானது மீனராசி நேயர்களுக்கு வரமா சாபமா? இந்த சனி பெயர்ச்சியானது இந்த மீனராசி நேயர்களுக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இவர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும்? இவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும்? பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? உத்தியோகத்தில் எப்பேற்பட்ட நிலை ஏற்படும்? இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் இந்த 9 கிரகங்களில் சனி பகவானுக்கு பொதுவாகவே மக்கள் பயப்படுவது உண்டு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, இப்படி எத்தனை பெயர்ச்சி இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி என்று வந்தாலே மக்களிடத்தில் ஒருவித பதட்டம் தானாக வந்துவிடும். அப்பேற்பட்ட இந்த சனி பெயர்ச்சி இந்த மீனராசி நேயர்களுக்கு வருகிற 29/3/2025 தமிழ் தேதியான பங்குனி 15 இரவு 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக ராசி மண்டலத்திலே உள்ள 11ஆம் வீடான தனது சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து உங்களுடைய மீனம் ராசியான 12ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இதனால் இந்த மீனராசிக்காரர்கள் என்னென்ன சிரமங்களை அனுபவிப்பார்கள், என்னென்ன நன்மைகளை அனுபவிப்பார்கள் என்பதை பார்ப்போம். தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது 2வது காலம். அதாவது முதல் காலம் என்பது விரயச்சனி. இந்த விரயச்சனி காலகட்டங்களில் மருத்துவ செலவு, உங்களுடைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், கடனை அடக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும், படிப்பிலே தடங்கள் ஏற்படும், தொழிலில் மந்தம் ஏற்படும், விபத்துக்கள் சார்ந்த செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அது தடங்களில் இருந்திருக்கும். எதை தொட்டாலும் பல தடங்கல்கள் இருந்துட்டு இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குமானா கிடையாது. அது தலைக்கு வந்தது தலைப்பாகோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல தான் அந்த விரயச்சனி என்பது. ஆனால் இப்போது 12ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகிறார். இந்த ஜென்ம சனினா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி தகுந்த பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஜென்ம சனியிலே ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் வாழ்க்கையில் எந்தெந்த தவறுகள் செய்தானோ அதற்கு தண்டனைகள் வழங்கக்கூடிய காலம் இது. நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பலன்களை அடைந்தே தீர்வீர்கள். அதற்குத்தான் சனி பகவான் கொடுப்பதை கொடுத்து விட்டால் தடுப்பவர்கள் எவரும் இல்லை என்பார்கள். அதனால் இந்த மீனராசி நேயர்கள் பொதுவாகவே இரட்டைத்தன்மை உள்ளவர்கள், ரகசியம் காப்பவர்கள், மரியாதையாக இருந்தால் மரியாதையாக இருப்பார்கள், இல்லை என்றால் தூக்கி எறிந்துவிட்டு போயிட்டே இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வரமா சாபமா? இந்த ஜென்ம சனி என்பது பொதுவாகவே ரொம்ப மனச்சோர்வையும், ரொம்ப மன கஷ்டத்தையும், மன குழப்பத்தையும், மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடியது. சனி பகவான் முன்பே சொன்னது போல நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி நற்பலன்களை கொடுக்கக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 2ஆம் சுற்று, அதாவது பொங்கு சனி அப்படின்ற வந்தால் அது நல்ல பலன்களையே அளிக்கக்கூடும். சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை தெரியாத அளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த ஜென்ம சனியில் வரக்கூடிய இந்த சனி பகவான் என்னென்ன உங்களுக்கு செய்வார், என்னென்ன தடங்கள் செய்வார், என்னென்ன நல்லது செய்வார் என்பதையும் பார்ப்போம். வாகனங்களில் நீங்கள் எப்படியோ போயிருப்பீங்க, எவ்வளோ ஸ்பீடாக போயிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படி நீங்கள் போகக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் நான் ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடங்கலாம். பெரிய முதலீடெல்லாம் வேண்டாம். பொறுத்தீங்க. இன்னும் ஒரு 2.5 வருட காலம் நீங்கள் பொறுத்தீர்கள் என்றால் அடுத்தது நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் துணிந்து செய்யலாம். ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். அதே போல் திருமணம் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது அங்கு குரு இருக்கிறார். குருவோட வீட்டிற்கு சனி பகவான் வரும்போது சனீஸ்வர பகவான் அந்த அளவுக்கு கெடுதல் பலன் கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார்.
ஸோ அதனால் சுப செலவுகள்லாம் நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். இந்த காலகட்டங்களில் 100 ரூபாய் செலவு செய்தீர்கள் என்றால் இப்போ வந்து நீங்கள் 10 ரூபா தான் செலவு பண்ணணும். ஒரு ஆடம்பர செலவுகளை குறைக்க வேணும். ரொம்ப ஆடம்பரமாக போகிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். வாகனங்கள் வாங்கிறது, புதிய வீடுகள் வாங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை செய்து அடுத்தடுத்து செய்யுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை திட்டமிட்டு கரெக்டாக செயல்படுத்தணும். அனாவசியமாக அங்கே போய் செஞ்சேன் இங்கே போய் செஞ்சேன்னு கடைசியில் வருத்தப்படக்கூடாது. பொருளாதார ரீதியாக பண வரவு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அந்த கடன் திருப்பி வாங்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த முதலீடை வந்து நீங்கள் திரும்ப பெறுவது என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். கடனை கொடுத்துருப்பீங்க, அதை திரும்பி வசூல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவுகள், இது போல் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். உங்களை கடனாளியாக ஆக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு சரியாக திட்டமிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யணும். உறவுகள் என்பது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில நபர்களுக்கு வந்து சாதகமாகவும், சில நபர்களுக்கு சொந்தக்காரங்களை சூனியம் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு, இதுபோல் உறவுகள்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும், சஞ்சலங்கள் ஏற்படும், உறவுகளுக்கிடையே மனக்கசப்பு ஏற்படும். இந்த போன்ற காலகட்டங்கள் கொஞ்சம் யோசித்து மனைவி கணவன் இருவரும் வந்து அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். சொந்தம் என்பது சொந்தக்காரர்களுக்கிடையே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில். நான் சொல்கிறது வேணால் வருத்தமாக தெரியுமா, ஆனால் உண்மை அதுதான். உடல் சார்ந்த விஷயங்களில் உடல் ரொம்ப சோம்பேறித்தனம் கொடுக்கும், உடம்பு ரொம்ப சோர்வு கொடுக்கும். முக்கியமாக அந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் அதிகம் வருங்க. நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக வந்துடும். கால் வீக்கம், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் வந்து அதிக நீங்கள் கவனம் செலுத்தணும். இது கண்டிப்பாக வந்தே தீரும். நேரம் எல்லாருக்கும் வந்திருக்கும், இனிலாம் வரும். இந்த சனி பெயர்ச்சியானது ஒரு மனிதனுக்கு கெடுதல் மட்டும்தான் செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நல்லதும் செய்யும். உங்களுடைய சுய ஜாதகம், தசாபுத்தி அனைத்தும் சரியாக இருந்தால் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்லதே செய்வார். அதாவது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய காலம் இது. இந்த காலகட்டத்தில் சோம்பேறியாக இருந்துவிட்டு வருத்தப்படுவதை விட நீங்கள் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லதுங்க. பல முயற்சிகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பல சோதனைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். சாதாரணமாக முடிய வேண்டிய வேலை கூட அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு வேலையை செய்ய வைக்கும். அரசு உத்தியோகங்கள் சார்ந்த விஷயங்களில் ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேணும். இந்த சமயங்களில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அலட்சியம் படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ஊழியர்கிட்ட எல்லா விஷயங்களையும் பேசுகிறது போகிறது வேண்டாம். மௌனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கடினமாக உழைச்சிங்கன்னா அதுக்குண்டான பலன்களை கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த சனீஸ்வரன் என்பவர் கடினமான உழைப்பாளிகளுக்கு தோழன். நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதனால் முடிந்தவரை காலையில் 5 மணிக்கே எழுந்திருக்கிற மாதிரி பாருங்கள். சோம்பேறித்தனம் வேண்டாம். சோம்பேறித்தனம் பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையே சோம்பேறித்தனமாக ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக வழியாக நீங்கள் வந்து உங்களை ஈடுபடுத்திக்கணும். அது ஒன்று தான் தேர்வு, தியானம், யோகா, ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகள், இதில் வந்து நீங்கள் உங்களை முழுசாக ஈடுபடுத்திக்கணும். இத்தனை காலம் எப்படியோ இருந்தீங்க பரவாயில்ல, ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கணும். சரி, இப்போ வந்துருச்சு, இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை சரியான முறையில் உங்களை தயார்படுத்தி நீங்கள் வச்சுக்கணும். அதே போல் இந்த வழிபாட்டு முறைகள் என்பது நீங்கள் நரசிம்மர் பெருமானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேய பெருமானை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும். நீங்கள் சனீஸ்வர பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்து சிவன் ஆலயத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை மனதார வழிபாடு செய்து வாங்கள். அதே போல் வாயிலா ஜீவன்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. வணக்கம், நன்றி.